performed, neither it go back to the Lord God Almighty. அந்த வார்த்தை அப்படியே உங்களுக்குள்ளாக இருந்து விட வேண்டியதுதான். அது கர்த்தரிடத்திலும் போகாது, எங்கேயும் போகாது. If it performs, it will go back and bring back lot of blessings in your life. அது செய்து முடித்து விட்டால் திரும்ப செல்லும், ஏராளமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். So my dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, I want to keep a portion from the Bible வேதத்திலிருந்து ஒரு பகுதி உங்களுக்கு முன்பாக to வைக்க say how the Lord restored the joy and happiness in the life of a great man of God. ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் வாழ்க்கையில கர்த்தர் எப்படி மகிழ்ச்சி சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வந்தார் என்பதை பார்க்க போகிறோம். 2 Samuel chapter 15. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். And verse 1 says, 2 சாமுவேல் 15:1 பாருங்கள். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். Yes, Absalom earned 50 men to run before him in the kingdom where his father is reigning. தன்னுடைய தகப்பன் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த சாம்ராஜ்யத்திலே தனக்கு முன்பாக ஓடும்படி அப்சலோம் 50 ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சம்பாதித்து விட்டான். He started only with 50 men going before him. தனக்கு முன்பாக ஓட 50 பேர்களோடு ஆரம்பித்தவன். Yes, he started against the greatest king ever lived on earth, King David. பூமியில் இதுவரைக்கும் வாழ்ந்ததாத மிகப்பெரிய ஒரு ராஜாவுக்கு முன்பாக இவன் ஓட ஆரம்பிக்கிறான். A man after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன். Who is reigning in the kingdom of Israel and Judah together. இஸ்ரவேல் யூதா இரண்டே ஒன்றாக சேர்த்து ஆண்ட ஒரு மன்னன். Yes, who only stood by the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையிலே நின்ற ஒரு மனிதன். Even when Saul's life was given into his hand. சவுலுடைய உயிர் ஜீவன் இவர் கையிலே கொடுக்கப்பட்ட போதிலும் he said, I cannot slay this man because he is anointed. I will only take up the kingship if you give to me, Lord. Otherwise I don't want it. என்ன சொல்லிவிட்டான்? இந்த மனிதனை நான் கொல்ல மாட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு சாம்ராஜ்யத்தை கொடுக்கணும், நீங்க எனக்கு சிங்காசனத்தை கொடுக்கணும், அப்பதான் நான் அதில் உட்காருவேன், இல்லைன்னா இவரை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டார். The kingship was given by Lord God Almighty. இந்த ராஜாங்கத்தை தேவனாகிய கர்த்தரே இவனுக்கு கொடுக்கிறார். Yes, God identified him when his own father could not identify that he is going to be the king of Israel. இஸ்ரவேலின் ராஜாவாக தாவீது இருக்க போகிறான் என்பதை அவங்க அப்பாவுக்கே தெரியாது இருந்தது. ஏன்னு சொன்னா அவ அறியவில்லை ஒன்றுமே. Jesse could not understand such a young lad could become the king of Israel. இஸ்ரவேலிலே இவ்வளவு சின்ன பையன் ராஜாவாக முடியுமான்னு சொல்லி ஈசாயை நினைச்சு பார்க்கல. That is the predestination of God in our life. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தேவனுடைய முன் குறித்தல் என்பது இதுதான். Yes, our beginning may be humble. ஒரு நம்முடைய ஆரம்பம் தாழ்மையாக இருக்கலாம். And the later end God will lead us into greater blessings. ஆனால் முடிவை பாருங்கள், கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம்மை நடத்துவார். How many of you believe? Hallelujah. Today we are in the end stages of our blessed life. இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தின் முதல் கட்டத்திலே தான் இருக்கிறோம். Yes, we have to receive the greatest blessings that what you have not received all these years. இத்தனை வருடங்களாக பெற்றிராத மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த வருஷம் நாம் பெற்றே தீர வேண்டும். All these valuable words, you write it down. இந்த வார்த்தைகள் வெளியேற பெற்றவைகள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். This year you will receive the choicest blessing that what you have not received all these years. இத்தனை வருடங்களாக பெற்றிராத நேர்த்தியான சிறந்த ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்திலே பெறுவாய். As David was anointed many years ago as a young boy, but today he is reigning in God's terms and conditions. பல ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீது அரசாட்சி செய்தார், ஆனால் தேவனுடைய நிபந்தனைகளின்படி வாழ்க்கை நடத்தினார். And even today, இன்றைக்கும் கூட he did not ever conspire against anyone. யாருக்கு விரோதமா அவர் ஒரு நாளும் தீங்கு நினைச்சதே இல்ல. He did not even think that he should do evil to anyone. யாருக்கு இவருக்கு தீமை செய்யணும்னு யோசித்து பார்த்தது கூட கிடையாது. He is always with the vengeance to come against who are coming against God. தேவனுக்கு விரோதமாக ஒருத்தன் வந்தா அவனை தான் எதிர்ப்பார். He is always against the heathens. எப்பொழுதுமே புறஜாதிகளை தான் எதிர்த்தார். And he will be never against anyone. ஒரு பொழுதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக வந்தது இல்லை. One time he did a sin, but the next time he did not do it again. ஒரு முறை பாவம் செய்தார், அடுத்த முறை அந்த பாவத்தை செய்யவில்லையே. And that many people quote when they want to live a life and filthy life, they want to quote David. But remember, David one time he did it and he never did it again.
பாவம் செய்கிறவன் இன்னைக்கு அதை தான் மேற்கோளா காட்டுவான். தாவீது பண்ண தாவீது ஒரு முறை தான் பண்ணார், அதுக்கப்புறம் பண்ணலையே. Yes, a man is always being vulnerable to some kind of these things, but you must stand for God. Once you are being reminded and one God comes with his hand upon you, you must know that I must be removed from that place and I should live a holy life. மனிதர் பாவம் செய்யக்கூடிய ஒரு முறை செய்தான், ஆனால் அடுத்த முறை கர்த்தருடைய கரம் மேலே வரும்போது சொல்ல வேண்டும், இல்லை நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று ஓட வேண்டும். Why I am telling you this thing? Because if you are still continue in your filthy life and if you still want the Lord to perform great things according to his promise, it will never happen in your life. ஏன் இது சொல்லிக் கொண்டிருக்கிறது? அசுத்த வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், வாழ்ந்து கொண்டே ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நடக்காத ஒரு விஷயத்தை யோசிக்கிறார். Perfect your life first. அதாவது வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுங்கள். Yes. What happened to Nehemiah? நெகேமியாவுக்கு நடந்தது என்ன? A man was always filled with God's power. தேவனுடைய வல்லமையால் நிரம்பி இருந்த ஒரு மனிதன் தான். His praise was so immense that he was praying on behalf of the whole country. எவ்வளவு பெரிய ஜெபத்தை எடுக்கிறார், தேசம் முழுமைக்குமாக சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஜெபிக்கிற ஒரு He is மனிதன் அவர். pleading for the whole country தேசம் அனைத்திற்காகவும் ஜெபிக்கிறார். and he won that battle. அந்த யுத்தத்தில் வெற்றியும் பெற்றார். He won that battle. அந்த யுத்தத்தில் வெற்றி வந்தது. God acknowledged his prayers. ஆண்டவர் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். Even today, இன்றைக்கும் கூட start praying for your family. உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். Don't say because of my son, because of my husband, because of my wife, because of my daughter, I am failing in life. No, God will restore your family because of one righteous prayer. கணவனால தான் நாங்கள் முன்னேறல, பிள்ளைங்களால தான் நான் முன்னேறல, அப்பா அம்மாவால தான் என்னால் மேலே வர முடியல, அப்படிலாம் பேசாதீங்க. உங்க ஒருத்தர் நிமித்தமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக ஆசீர்வதித்து Hallelujah. Again and again I am telling you, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், there is no hurdle when a righteous man prays to God for his family. ஒரு நீதிமான் தன் குடும்பத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பம் உயர்வதற்கு எந்த தடையும் இல்லை. Nothing. யாரும் தடுக்க முடியாது. Abraham, having one family in his mind, go on fighting with the Lord. ஆபிரகாம் பாருங்க, ஒரே ஒரு குடும்பத்தை மனசுல வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டே இருக்காரு. But the Lord said, கர்த்தர் சொல்லிட்டார், what you have in your heart I know, man. ஆபிரகாமே, உள்ளத்துல என்னக்குது எனக்கு தெரியும். You want that family to be saved. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட அவ்வளவுதானே. I will remove that family. அந்த குடும்பத்தை அங்க தூக்குறேன். But don't come to me for what I am going to do because I have got a different purpose. நான் என்ன செய்ய போகிறேன் அதை நீ தடுக்காது. ஏன்னு சொன்னால் வித்தியாசமான நோக்கத்தோட He accomplished what Abraham had in his heart. ஆபிரகாம் தன் உள்ளத்தில் என்ன எண்ணம் வைத்திருந்தார், அந்த எண்ணத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். That's how Hezekiah had a burden in his heart. God accomplished it. எசேக்கியாவுக்கு அதே விதமாக உள்ளத்தில் ஒரு பாரம் இருந்தது, கர்த்தர் அதை நிறைவேற்றினார். What has started in the life of David is very, very, very pathetic. தாவீதுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஆரம்பிக்கும் போதே பரிதாபமாக தான் ஆரம்பித்தது. Absalom came against his own father. சொந்த தகப்பனுக்கு விரோதமாக அப்சலோம் எழும்புகிறான். And what happens in verse 13? 13ஆம் வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. There came a messenger saying, the heart of the men of Israel are after Absalom. அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். It is not what is happening, but it is a message which is given to David. அதாவது தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி தான் அது. என்ன நடக்கிறது என்பது அங்க முக்கியம் அல்ல. But they say that whole Israel is behind the son of your womb, that is Absalom. வருகின்ற செய்தி என்ன? இஸ்ரவேலர் எல்லாரும் அப்சலோம் பின்னால போறாங்க. Yes, everybody is behind him. எல்லாரும் அவன் பின்னால போறாங்க. Immediately, உடனடியாக a great man of valor, மாபெரும் வீரனாகிய தாவீது, a man who stood before Goliath, கோலியாத்துக்கு முன்பாக நின்ற அந்த தாவீது, never afraid of any king, எந்த மன்னர் ராஜாவை கண்டு அஞ்சாத ஒரு தாவீது, never afraid of any army, எந்த ராணுவத்தை கண்டும் அஞ்சாத ஒரு தாவீது, but afraid of his own blood. ஆனா சொந்த ரத்தத்தை பார்த்து பயந்தாரு. Today, இன்னைக்கு பாருங்க, many of us suffer because we are not able to overcome our own people. நம்ம கஷ்டப்படுறோம். ஏன் தெரியுங்களா? சொந்த வீட்டாரையே நம்மால மேற்கொள்ள முடியும். We are not able to acquire, we are not able to inherit because it is our own blood. சொந்த ரத்தமாக அவைகள் இருக்கிறபடினாலே அவர்களிடத்தில் நம்மால ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை. We are being deserted because of our own people. சொந்த மக்கள் நிமித்தமாக கைவிடப்பட்டோம். We come to this state because of our own people.
இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? சொந்த மக்கள் தானே. Our own people coming against us. சொந்த மக்கள் தானே நம்ம எதிர்த்து Our வந்தார்கள். own people standing as a witness against us. நம்முடைய சொந்த ஜனங்க தானே நம்ம எதிர்த்து சாட்சியா இருக்காங்க. Not thinking that what we have done to them. அவங்களுக்கு நம்ம என்ன செய்தோம்னு யோசிக்கிறது கிடையாது. Not thinking that what all they have taken from us. நம்ம கிட்ட இருந்து என்னெல்லாம் வாங்குனாங்கன்னு அவங்களுக்கு ஞாபகம் வராது. Hypocritic world. ஒரு மாய்மாலமான உலகம் தான். It won't give us any place to run away. ஓடுறதுக்கு நடக்கிறதுக்கு இடமே விடாது. They won't give us a shelter also. சும்மா ஒதுங்கத்துக்கு கூட இடம் கொடுக்காது. It will say, if you don't get out tomorrow, then I will chase you out. என்ன சொல்லிவிடும்? நீ வெளியே போலன்னு நான் உன்னை தூக்கி எறிவேன். They won't even think about that we have lived with them so many years. இத்தனை வருஷமா அவங்க கூடவே ஒட்டி உறவாடினோம் என்பதை கூட யோசிக்க They மாட்டாங்க. never think that they are stealing our properties. நம்முடைய சொத்து சுகங்களை அவங்க திருடினதை கூட யோசிக்க மாட்டாங்க. This is world, my dear friends. இதான் உலக நண்பர்களே. That is the love that was shared between Absalom and David. தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் இடையே இருந்த அன்பு அப்படிப்பட்டதுதான். Yes. Even today, இன்றைக்கும் கூட பாருங்க, same thing is happening in our lives. நம்முடைய வாழ்க்கையில் இதே காரியம் நடக்குது. Why we are being shattered? ஏன் சிதறடிக்கப்பட்டோம்? Because our own people come against us. சொந்த ஜனங்களை எதிர்த்து வந்தார்கள். If it is our enemy, ஒருவேளை சத்துருவா இருந்தா, and that's what David says. தாவீது அதான் சொல்றாரு, If it is my enemy, அவன் என் சத்துருவா இருந்தா I could have avenged against him. அவனை காலி பண்ணிருப்பேன். No, it is my friend. அவன் என் நண்பன் தானே. My dear brothers and sisters in Christ, சகோதர சகோதரிகளே, whatever the status or whatever the reason may be, காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, God fights your battle today. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? Hallelujah. To build you up, it is God's responsibility. உங்களை கட்டி எழுப்புவது என்பது கர்த்தருடைய பொறுப்பு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதிலே ஆணித்தரமா நின்று விடுங்கள். தேவனே, கட்டி எழுப்புவது உம்மிடத்தில் இருக்கிறது, நான் அல்ல. நீர் என்னை கட்டி எழுப்புவேன், நீ கட்டப்படுவாய் என்று சொன்னது உம்முடைய வார்த்தை. ஆகவே நீர் எனக்காக அதை செய்தே ஆக வேண்டும். நான் அல்லாவிட்டால் உம்மை விடுவதே இல்லை. கானானிய ஸ்திரீ என்ன சொன்னாள்? நீர் என்ன சொன்னாலும் சரி, நான் உம்மை விடுவதே இல்லை. I will not leave you. நான் உம்மை விட மாட்டேன். The Canaanite woman going on repeatedly arguing with Jesus. அந்த கானானிய ஸ்திரீ பாருங்க, இயேசுவோடு போராடிட்டே இருக்கா. Finally Jesus says, கடைசியா இயேசு சொன்னாரு, great is your faith. உன் விசுவாசம் பெரியது. Go, thy daughter liveth. நீ போகலாம், உன் குமாரத்தி பிழைத்திருக்கிறாள். ஆமென். Hallelujah. Same God, he is the same yesterday, today, அதே and forever. தேவன் தான் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறார். He can perform great things in your life. உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். Verse 15. 15ஆம் வசனத்தை பாருங்கள். ராஜாவின் ஊழியக்காரர் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியாராகிய நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்றார்கள். The people are around him telling that we will kill that fellow. சுற்றில இருக்க ஜனங்க சொல்றாங்க, அவனை கொன்னுறோம் அவனை. All great men. எல்லாம் பெரிய பெரிய பலசாலிகள். I don't have time to go into that. அதை அதிகமாக பார்க்க நேரமில்லை. All great men of valor. எல்லாம் மாபெரும் வீரர்கள். One can jump into a great army. ஒருவன் ஒரு பெரிய ராணுவத்துக்குள்ளே பாய்ந்து போவான். Yes, such power and authority he had. அவ்வளவு வல்லமை படைத்த ஆட்கள் இருந்தார்கள். But the love towards his own blood made him to sacrifice the kingship. ஆனால் குமாரன் மீது பிள்ளையின் மீது வைத்திருந்த அந்த அன்புதான் சிங்காசனம் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி தியாகம் பண்ண வைத்தது. Yes, he could not go against his own conscience. சொந்த மனசாட்சிக்கு விரோதமாக செயல்பட முடியவில்லையே. Today that is what we live, this life, the wretched life today. இன்றைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Christians were always being humbled because we know Christ and we will not go in the other way. கிறிஸ்தவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள். ஏன்? நமக்கு கிறிஸ்துவை தெரியும், வேற வழி நமக்கு தெரியாது, நம்ம வாழ்க்கையை அப்படியே நடத்துகிறவர்கள். We cannot take up anything in our hands rather than taking up this Bible. இந்த வேத புத்தகத்தை கையில எடுக்கிறத தவிர வேற எதுவும் எடுக்க நமக்கு தெரியாது. We do not know to talk anything else but only in regard to this word. நமக்கு இந்த வார்த்தையை தவிர வேற ஒண்ணும் பேசவும் தெரியாது. This is our authority. இதுதானே நம்முடைய அதிகாரம். This is our rule. இதுதான் நம்முடைய சட்டம். This is our blessing. இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். This is our future. இதுதான் நம்முடைய எதிர்காலம். Hallelujah. 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 இதுவே நம்முடைய எதிர்காலமாக இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். பராக்கிரமசாலிகள் சொல்லுகிறார்கள், ஒரு வார்த்தை சொல்லும், உன்னுடைய மகனை முடித்து விடுகிறேன் என்று. அவன் சொல்லுகிறான், இது ஆகலாகாது, இது ஆகாது, ஆகாது, புறப்படுவோம். Immediately is, let us start.
உடனடியாக புறப்பட்டு ஓடுவோம் என்கிறார். And the Bible says in verse 23, 23ஆம் வசனத்தை பாருங்கள். and all the country wept with a loud voice. சகல ஜனங்களும் உரத்த சத்தமாய் அழுதார்கள். The whole people, the whole country cried, for the time has come. Such a perilous days has come into the life of David. தாவீதின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டது என்று சொல்லி ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் அழுறாங்க. Can you think about your life for a minute, my கொஞ்ச நேரம் வாழ்க்கையை யோசித்து பாருங்க. Where you stand today? நம்முடைய நிலைமை என்ன? Are you standing in the path of David? தாவீதின் பாதையிலே ஒருவர் சென்று கொண்டு இருக்கிறோமா? For all good things that you have done in your life. வாழ்க்கையில நீங்க செய்த எல்லா நன்மையான காரியத்துக்கு, Even never you have thought about evil to your family. உங்க குடும்பத்துக்கு ஒரு தீமை கூட நீங்க யோசிக்கலையே. Never did you ever thought evil to your own neighbors or to your friends and relatives. சொந்தக்காரங்களுக்கு உறவினர்களுக்கு தீங்கு செய்யணும் நீங்க யோசிச்சது கூட கிடையாது. And today you may be thinking why I should live this wretched life. ஆனா இன்னைக்கு யோசிக்கிற நாம ஏன் எனக்கு இந்த விதமான ஒரு நிலைமை? Having serving God, why I should come into this troubled life? ஆண்டவருக்கு இவ்வளவு ஊழியம் செய்றேன், ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வரணும்? Why this trouble should come into my life? என் வாழ்க்கையில ஏன் இந்த இக்கட்டு வர வேண்டும்? Why the disaster? ஏன் இந்த பேரழிவு? Why I had to run for my life? ஏன் உயிர் தப்ப ஓட வேண்டி இருக்கிறது? Where I am standing? என்னுடைய நிலைமை என்ன? Whether I should stand or whether I should run? நிப்பதா ஓடுவதா? Whether I should hide or whether I should export myself? என்ன ஒளிந்து கொள்ளலாமா அல்லது வெளியே போய் நம்மை காட்டலாமா? Whether I to fight or I could decline? சரி, என்ன சண்டை போடுவதா இல்ல நிறுத்திக் கொள்வதா? Perilous days. கொடுமையான நாட்கள் தான். சொல்ல முடியாத நாட்கள். வாயில் துக்கம், இருதயத்திலே பாரம். அழுவதா அல்லது மௌனமாய் இருப்பதா? தேவனிடத்தில் விண்ணப்பிதா அல்லது தேவன் என்னை அறிந்து என்னை மீட்பாரா? எங்கு போகிறேன், எங்கு வருகிறேன், என்ன செய்கிறேன்? ஒரு இடத்திலிருந்து கிளம்புகிறேன், ஆனால் நான் சேருகிற இடமோ வேற ஒன்றுக்கு போய் சேருகிறேன். வேலைக்கு கிளம்புகிறேன், ஆனால் காலதாமதமாய் போகிறேன். வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் வீட்டிற்கு வர மனதில்லை. துக்கம். வீட்டில் சென்றால் வீட்டின் பாரங்கள், வீட்டில் சென்றால் அநேக பிரச்சனைகள். யார் எனக்கா இதை தீர்த்து வைப்பார்? சுற்றத்தார் இடத்துல வாங்கிய கடனை கொடுப்பதா அல்லது வேலை செய்த இடத்துல இருக்கிற கடனை கொடுப்பதா அல்லது என் பிள்ளைகளை பார்ப்பதா அல்லது நாளையை குறித்து நான் கவலைப்படுவதா? எது என்று அறியாமல் திக்கற்றவனை போல் திரிகிறேன் என்று நாளிலே தாவீதை போல் இருக்கிறாய். எங்கு போகிறேன் என்று தெரியாமல் ஒரு அரசன் புறப்படுகிறான் தன் வாழ்க்கையில். He did not know where to go, but he has started his journey. எங்கே செல்வது என்று தெரியவில்லை, பயணத்தை ஆரம்பித்தார். Today, where is your journey heading to? இன்றைக்கு உங்கள் பயணம் எதை நோக்கி செல்கிறது? Where is your journey heading to? இன்றைக்கு எதை நோக்கி பயணிக்கிறாய்? Where you are going to end your life? வாழ்க்கை எங்கே போய் முடிக்க போகிறாய்? Where is prosperity? செழிப்பு எங்கே? Where is gain? லாபம் எங்கே? Where is loss? இழப்பு எங்கே? Did not know where you are going. எங்க போறோம்னு தெரியலையே. But I tell you today, ஒன்றை சொல்கிறேன், the building up process is with the Lord God Almighty. உங்களை கட்டி எழுப்புகின்ற அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. There is no need for you to get troubled. நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லையே. Be in your path. உங்கள் பாதையில சென்று கொண்டே இருங்க. Be obedient to God. ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். Be true to God. ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. Then God will bless you. அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். David was true to God. தாவீது ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார். He is true to God. உண்மையா இருந்தார். He cannot compromise if something is pretending to God. தேவன் விஷயம் என்று வரும்போது இவர் ஒருவரை விட்டு கொடுக்கவே மாட்டார். That is God's blessing upon David. தாவீதின் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதுதான். Write it down in your diaries if you are following the message. செய்தியை பின்பற்றி கொண்டிருந்தால் He will compromise with Absalom also. அப்சலோம் விஷயத்துல கூட விட்டு கொடுப்பார். But he cannot compromise anything which is coming against God. தேவனுக்கு விரோதமாக ஒன்று வந்தால் விட்டு கொடுக்கவே மாட்டார். You should be like that to have the blessing of God in your life. வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமா இப்படிதான். Not compromise instead of God. தேவன் விஷயத்துல மாத்திரம் விட்டு கொடுக்காதீங்க. Don't compromise. ஆண்டவரை விட்டு கொடுக்க கூடாது. Stand strong. உறுதியா நில்லுங்க. Finally God will win your battle. கடைசியில கர்த்தர் யுத்தத்திலே வெற்றியை தருவார். What happens here? என்ன நடக்குது பாருங்க. He started his journey. பயணத்தை ஆரம்பித்தார். And verse 31. 31ஆம் வசனத்தை பாருங்கள். 31. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது தாவீது, கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். See the heart of David. He wants to run away from his son,
மகனை விட்டு ஓட பார்க்கிறாரு. But at the same time, ஆனா அதே நேரத்துல his dependence upon God was 100%. தேவனை சார்ந்து இருக்கிறது பாருங்க, அது 100க்கு 100 இன்னும் சார்ந்து கொண்டுதான் இருக்கிறார். When we run away from God, ஆண்டவர் விட்டு நாம ஓடும்போது you say God has forgotten me, என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, God is doing nothing in me, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே பண்ணல, I will do only what God did not like in my life. என் வாழ்க்கையில எது ஏசப்பாக்கு பிடிக்காத அத்தை செய்ய போறேன். Then what will happen? என்ன ஆகும்? You will go into the pit, down and then down under. என்ன படுகுழிக்கு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். He is running for his life, உயிர் தப்ப ஓடுகிறார். but at the same time அதே நேரத்துல he is keep on praying to God. தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டும் இருக்கிறார். He said a counselor has joined him, but let his counsel be always which is against the plan of my own son. என்ன பாருங்கள், அங்கே ஆலோசனைக்காரர் கூட சேர்ந்து விட்டு அந்த ஆலோசனை கர்த்தர் அதமாக்குவாராகன்னு சொல்கிறார். Yes, let the counsel which is given to my son be always foolish. என் குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனை பைத்தியமாகட்டும். Yes, that's how we must always be. Be faithful to God. ஆண்டவருக்கு உண்மையா இருங்க. Run your life but pinning your faith upon God. ஓட்டத்தை ஓடுங்கள், ஆனால் விசுவாசத்தை கர்த்தர் மீது வையுங்கள். Praying and fasting, that's what I said in the beginning. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன். Keep உபவாச on ஜெபம், praying and fasting in the presence of the Lord. தேவ சமூகத்தில் உபவாச ஜெபத்தோடு இருங்கள். Be waiting. காத்திருங்கள். David waited. தாவீது காத்திருந்தார். He is running for his life, உயிர் தப்ப ஓடுகிறார், away from his son, மகனை விட்டு ஓடுகிறார். but at the same time keep on praying. அதே நேரத்தில் ஜெபத்தோடு தான் இருக்கிறார். When he knows that Ahithophel is among the conspirators, he started praying for that man to be foolish. தனக்கு எதிராக வந்தவர்கள் நடுவிலே அகித்தோப்பேலும் இருக்கிறான் என்று அறிந்த உடனே என்ன சொல்றார்? ஆண்டவரே, அவருடைய ஆலோசனையை நீ பைத்தியமாக்கி விடும் என்று சொல்லிவிட்டார். Yes, that is how God can do for you. தேவன் இப்படியாக தான் செய்ய முடியும். That is what God can do for you and me. உங்களுக்கு எனக்கு கர்த்தர் இப்படி செய்வார். God will make your adversaries to become foolish and mad. என்ன, உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் பைத்தியமாக்க அவரால முடியும். God can do it or not? செய்ய முடியுமா? முடியாது. Hallelujah. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் பைத்தியம் குருட்டாட்டிலும் அலையும். சமாரியாவின் நடுவிலே அழைத்து வந்து அவள் கண்களை திறக்கிறான் எலிசா. அவள் பார்க்கிறார்கள், ஓ, நாங்கள் பட்டணத்தின் நடுவில் வந்து விட்டோம், எங்களை சுற்றி இராணுவம் இருக்கிறது என்று. அப்படி எலிசா என்ன சொல்லுகிறான் ராஜாவின் இடத்துல? இது தேவன் செய்தது, ஆகவே அவர்களை இப்பொழுது ஒன்றும் பண்ணாது, இது தேவனுடைய செயல், அவளை அனுப்பிடு என்கிறான். That is what God can do. தேவன் இப்படி தான் செய்ய முடியும். That is what God can do. தேவனாலே He முடியும். can blind the eyes of the evil one who are around you, and you will live in prosperity and they will be deserted. உங்களை சுற்றிலும் உங்களுக்கு எதிர்த்து வருகிறவருடைய கண்களை கர்த்தர் குருடாக்கவும் முடியும். அவங்க வனாந்தரத்தில் சுத்தரமா சுத்தித்தான் இருப்பாங்க. Yes, they will be in desperateness, but you will be builded up. நீங்க கட்டி எழுப்பப்படுவீங்க, அவர்கள் அங்கே கொஞ்சம் படுமோசமான நிலைமைக்கு போவார்கள். Yes, the evil, the psalmist says, the evil will come upon the wicked people suddenly. வேதம் சங்கீதக்காரர் சொல்கிறார், துன்மார்க்கர் மேல் தீங்கு சடுதியாய் வரும். Hallelujah. எப்படி வரும்? உனக்கு விரோதமா இருக்கிற துன்மார்க்கம் மேல சடுதியா வரும். அவன் கோபுரமாக போகட்டும், 3 கோபுரங்கள் கட்டட்டும், ஆனால் சடுதியிலே அவன் நாசம் அடைவான். நீயோ படிப்படியாய் கட்டி எழுப்பப்படுவாய். உன் அஸ்திபாரம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. Your foundations will be strong in the Lord. கர்த்தருக்குள்ள உங்கள் அஸ்திபாரம் உறுதியாக இருக்கும். Yes, when this great man was running, இந்த மாபெரும் தாவீது ஓடுகிறார். and when he was running, இப்படி ஓடுகின்ற வேளையிலே then he did not know what he is doing. என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை. He goes to the Mount of Olives crying and going. ஒலிவ மலை நோக்கி அழுது கொண்டே போகிறார். There came a man out of the Benjaminite, பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஒருவன் பாங்கி புறப்பட்டு வருகிறான். and he curses him. அது ராஜாவை சபிக்கிறான். You know very well he curses him. நல்லா தெரியும், சபிக்கிறான் ராஜாவை. And then what David says? தாவீது என்ன சொல்கிறார்? There also David takes shelter under God's command. அந்த இடத்திலும் கூட பாருங்க, தாவீது கர்த்தரின் நிழலின் கீழாக வருகிறார். Yes, why I am telling you again and again this kind of words to you? ஏன் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்? Don't use your fist. அதாவது உங்களுடைய புய பலத்தை பயன்படுத்தாதீங்க. Don't spend your authority to be built up. God will do everything. The only thing that you have to do is being in prayer and in fasting. நான் கட்டி எழுப்பப்படுவதற்கு என்னுடைய பலத்தை பயன்படுத்து என்று சொல்லாதீர்கள், அதனால முடியாது.
நம்முடைய உபவாசம் ஜெபம் நம்மை கட்டி எழுப்ப உதவும். Yes, I want to be read in Tamil 10, 11 and 12 quickly. 11, 12, 13 வாசிக்கிறேன். 10, 11 and 12. 10, 11, 12. எத்தனை அதிகாரம்? 16, chapter 16. 16ஆம் அதிகாரம் வாசிக்கிற பாருங்க. அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த பென்யமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான்? அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். Hallelujah. Hallelujah. God has told him to curse me. என்னை சபிக்க வேண்டும் என்று கர்த்தர் இவனுக்கு சொல்லி இருக்கிறார். See how David turns all the curses into blessing in his life. வாழ்க்கையில சாபத்தை எல்லாம் எப்படி ஆசீர்வாதமா தாவீது மாத்துறார் பாருங்க. Today is for him to curse me. இன்றைக்கு அவன் என்னை சபிக்கிற நாள் அவனுக்கு. Why I should stop it? நான் எதுக்கு அவனை தடுக்கணும்? Why I should stop him from cursing me? என்னை சபிக்கிறானே, ஏன் அவனை தடுக்கணும்? When my own son has taken my scepter and my throne. என்னுடைய சொந்த மகனே என் சிங்காசனத்தை பிடிங்கிட்டான், என் செங்கோலை பிடிங்கிட்டான். And then why not this Benjaminite? இந்த பென்யமீன் ஏன் செய்ய மாட்டான்? It is God who has commanded him to curse me. என்னை சபிக்கும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டது கர்த்தர் தானே. Let the Lord hear these curses. இந்த சாபங்களை கர்த்தர் கேட்கட்டும். And let his heart melt towards me. கர்த்தருடைய உள்ளம் என் பக்கமாக திரும்பட்டும். எத்தனை பேர் தாவீதை போல என்னை சொல்ல வேண்டும்? ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய இருதயம் நீ படுகிற வேதனை, துன்பம், துக்கம் எல்லாவற்றையும் கண்டு இன்று உருகட்டும், உருகட்டும். துன்பத்தை படுவோம், அதன் மூலமாக கர்த்தருடைய கண்களை இரக்கத்தை பெறுவோம். ஹalleluya, ஹalleluya. நெருக்கப்படுவோம், அதன் மூலமாக கர்த்தர் நம்மை விசாலத்திலே வைப்பார். ஹalleluya. நாம் துன்பத்தை அனுபவிப்போம், அதன் பிறகு கர்த்தர் நம்மை அன்பாய் வாழும்படியாய் கிரியை செய்வார். நம்மை நெருக்கிறவர்கள் அநேகமாக இருக்கலாம், ஆனால் ஒரு க்ஷணத்திலே கர்த்தர் நம்மை விடுவித்து காத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சிமேயி அவனை மிகவும் தூஷிக்கிறான், அவனை உபத்திரப்படுத்துகிறான் வார்த்தையாலே. தாவீது சொல்கிறான், தேவன் இதை பார்ப்பார், இதற்கு பதிலாக எனக்கு நன்மையை கூட்டுவார் என்று. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹalleluya. சொல்லுங்கள், தேவன் என்னுடைய சிறுமையை பார்த்து என் வாழ்க்கையில நன்மையை கூட்டுவார் என்று. தேவனுடைய சிறுமையை பார்த்து என் வாழ்க்கையில நன்மையை கூட்டுவார். தூஷிக்கிறவர்கள் என்னை தூஷிக்கட்டும், தூஷிக்கிறவனை தூஷிக்கட்டும், துன்பப்படுத்துறவனை துன்பப்படுத்தட்டும், துன்பப்படுத்துகிறவனை துன்பப்படுத்தட்டும், நெருக்கிறவர்களை நெருக்கட்டும், நெருக்கிறவனை நெருக்கட்டும். கர்த்தரின் விசாலத்திலும் கர்த்தரனை விசாலத்திலும் நன்மையிலும் நன்மையிலும் ஆசீர்வாதத்திலும் ஆசீர்வாதத்திலும் என்னை கட்டி எழுப்புவார். என்னை கட்டி எழுப்புவார். நான் கட்டப்படுவேன். நான் கட்டப்படுவேன். ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya. God of David is with us. தாவீது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God of David is with us. தாவீது தேவன் கூட இருக்கிறார். Yes. What can man do for us? மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? What can man do for us? மனிதன் என்ன செய்வான்? Chapter 17 17க்கு போங்க and verse 14. 14ஆம் வசனத்தை பாருங்க. அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அர்கியனாகி ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வர பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். யார் பண்ணாரு? யார் பண்ணாரு? அவர் மேல் நம்பிக்கை வைத்த தாவீதுக்கு யார் உதவி செய்தது? கர்த்தர் உதவி செய்தார். மறந்து போகாதீர்கள். நெருக்கப்பட்ட உன் வாழ்க்கையை அவரிடத்திலே அர்ப்பணித்தாய். இப்பொழுதான ஒரு நிமிடத்துக்கு முன்பாய் கர்த்தர் உனக்காய் எல்லா மனுஷனுடைய ஆலோசனைகளை அபத்தமாக்கி உன்னை மட்டும் கட்டி எழுப்புவார். ஆமென். நீ இழந்தவைகளை மறுபடியும் பெரும்படியாய் மனுஷனுடைய ஞானத்தை மூடனாக்குவார். கர்த்தருடைய ஞானம் உன்னை கட்டி எழுப்பும். ஹalleluya. அத்தியோப்பிலின் எல்லா விதமான ஆலோசனைகளையும் அவன் நிராகரிக்கும்படியாய் கர்த்தர் பெரிய கிரியை செய்தார். கர்த்தர் பெரிய கிரியை செய்தார். ஊசாவின் தமிழ், வாட் இஸ் இன் தமிழ்? ஊசாய். ஊசாயின் எல்லா வார்த்தைகளையும், எனக்கு நேரமில்லை, ஊசாயை யார் அனுப்புகிறது?